பாரதியார் மற்றும் உயிரோடு இருந்திருந்தால் நமது மாண்புமிகு பிரதமருக்கு ஒரு வாழ்த்துப் பாடலை பாடியிருப்பார் அப்படின்னு நம்ம தமிழிசை அக்கா சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, இவர் பெரிய செண்பக பாண்டியன், இவர் தருமி, இவர் பாடிட்டாராம். அவர் அப்படியே அதுல புலங்காகிதம் அடைஞ்சு அப்படியே பொற்காசுகள் மூட்டையை தூக்கி கொடுத்துட்டாராம். இவர்களுக்கு தக்க பதிலடியை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க. பாரதி இன்று இருந்திருந்தால் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு ஒரு வாழ்த்து பாடல் பாடி இருப்பார். முதல்ல பாரதி என்ன பாடினார்னு படிக்க சொல்லுங்க. அதாவது சாதி மதங்களை பார்வை தெளிவா சொல்லுங்க. சாதி மதங்களை எதிர்த்து விடாது, பார்க்க கூடாது. வேதியராயினும் ஒன்றே, இங்கு வேறு குலத்தவராயினும் ஒன்று. இது நடக்குதா நம்முடைய மோடி அவர்களுக்கு தலைமையில? அதை பார்க்க சொல்லு. பெண்கள் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்துவோன்னு சொன்னார். நீங்க ஒரு பக்கம் அந்த தர்மம் இந்த தர்மம் சொல்லி பெண்களை வீட்டில் அடக்கி பாக்குறீங்க. நான் இன்னைக்கு திறக்க வந்திருக்கேன் டைரி எக்ஸிபிஷன். தனிவர் மனிதனுக்கு புண்ணவில்லையில் ஜெகத்தினை அழிப்போம்னு சொன்னார் பாரதி. இந்த கொடுமைக்காரர்ல பார்த்தாருன்னா பாரதி அழுதுவார். இவங்களை பாராட்ட மாட்டாரு, இவங்களை பாட மாட்டாரு. அவர் இவங்க என்ன செய்யணும்னு ஏற்கனவே பாடி வச்சிருக்காரு. அந்த பாட்டை முதல்ல இந்த தமிழிசை போன்ற படிக்க சொல்லிட்டு அதை பிரதமர் மோடி சொல்லி அது நடைமுறைப்படுத்த சொல்லுங்க.